மேஷம் ராசி. இந்த ராசியில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை தானாக உடைத்தெறியும் ஆற்றல் கொண்டவங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அன்னத்தில் கை வச்சாலும் வைப்போம், கன்னத்தில் கை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற தைரியமாக செயல்படக்கூடிய ராசி மேசராசி. இந்த ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட யோக பலன் உண்டாகியிருக்கு, அதுவும் இந்த தீபாவளி உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கொடுக்க போகுது, தீபாவளி பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான். அதாவது என்னெல்லாம் சாதகமாக நடக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பல விஷயத்த சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீபாவளி தீமைகளை அழித்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி திருவிழாவாக நாம் கொண்டாடிட்டு வரோம். ஏழை பணக்கார இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே அன்றைய தினம் பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிஞ்சு விளக்கேற்றி கொண்டாடும் ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக இருக்குது. தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வந்து தரும். வெற்றியின் அடையாளமாகவும் தீபாவளி கருதப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்க ஐப்பசி மாதம் என்ன நீங்கள் செய்யணும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க. அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அது என்னென்னா, சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருந்த போது அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் முழுமையாக நீங்கிய நாள் எதுன்னு பார்த்தா இந்த தீபாவளி பண்டிகை தான். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பிச்சாடனாக வந்தபோது உலகத்திற்கு படியளிக்கும் ஈசனுக்கே அன்னை அன்னபூரணி அன்னமிட்டாங்க. அன்னமிட்டு படியெழுந்த நாளுமே இந்த ஐப்பசி பௌர்ணமி. இந்த நாளில் சிவபெருமானை வணங்கினா, அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நடக்கக்கூடிய அன்னாபிஷேக கோலத்தை கண்களால் தரிசனம் செஞ்சா அந்த நபருக்கு சொர்க்கலோகம் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வம் வரவும், நிறைந்த ஒரு முன்னேற்றம், நிறைந்த ஒரு ஞானம், நிறைந்த செல்வம் இதெல்லாம் பெறணும் அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவபெருமான மனமாற வணங்குவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் பாருங்கள், விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். சிவபெருமானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன் வந்திருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நாம் இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சூரியனோட சஞ்சாரத்தை வச்சு தான் கிரகத்தோட சேர்க்கை காரணமாக இந்த ஐப்பசி மாதம் வருது. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் நம்மளோட சேனலில் ஒவ்வொன்றும் இனிமேல் பதிவு பண்ண போகிறோம். அந்த வகையில் முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேசராசிக்கு அந்த சொந்த வீட்டு அதிபதி மற்றும் சூரியன் 7ஆம் வீடான வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சஞ்சாரம் நடக்குது. மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட தொடங்க போகுது. அதுவும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக பல நன்மைகள் சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே உங்கள் மேல் அதிகாரிகள் நல்ல ஆதரவு கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி சில மனசஞ்சலம், சண்டை, சச்சரவு இந்த நிலைமையெல்லாம் மாறும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தை பாராட்டுவாங்க. உங்கள் வேலையின் திறமையை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய வரும், அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தையில் உங்களுக்கு சாதகமான சூழலும் சரி, அதிகமான லாபமும் சரி இப்போ கிடைக்கும். இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சண்டை, சச்சுரவு, பண விஷயத்தில் நிறையா பற்றாக்குறை, என்னதான் செய்ய போகிறோம் அப்படின்னு குழம்பி தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிதிநிலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் முன்னாடி நிறைய விஷயத்த செஞ்சுருப்பீங்க, ஆனால் அது எந்த ஒரு பயனையும் கொடுத்துருக்காது. ஆனால் அதையவே இப்போ நீங்கள் செய்யுங்களேன், நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. சிறப்பான முன்னேற்றம் ஒவ்வொன்றா நடக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே இருந்த பின்னடைவு நீங்கி முன்னேற்றம் வரும். மருத்துவ செலவு குறையும். சூரியனோட அமைப்பால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் சக மாணவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. படிப்பு விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. தினமுமே எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாள் தான். ஆனால் அது சிறப்பாக நடக்கணும், எந்த ஒரு தடை தாமதமும் வரக்கூடாது அப்படின்னா பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயா போற்றி இந்த மந்திரத்தை தினமும் 19 முறை இறைவன் புகைப்படம் நின்று மனம் மாற ஜெபிச்சுட்டு வாங்க. அதன் பிறகு இறை வழிபாட்டை செஞ்சதுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு உங்களோட அன்றாட பணிகளை நீங்கள் தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். ஐப்பசி மாதம் நிலவும் கிரகங்களின் சஞ்சாரம் அடிப்படையில் உங்களுக்கு பணவரவு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் 7வது மாதமாக இந்த ஐப்பசி மாதம் வருது. சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதத்துக்கு துலாம் மாதம் அப்படின்னும் பேர் இருக்குது. இந்த ஐப்பசி மாதம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தின் இடையில் வருது. அதுவும் சில முக்கிய கிரக பயிற்சி நடக்கும். இந்த பயிற்சி பெரும்பாலான ராசிக்கு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான சில விஷயத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படி ஐப்பசி மாத கிரக அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக, நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் அனுகூலம் நிறைந்த மாதமாக அமைய பெற்றிருக்கு. ஐப்பசி முதல் நாள் சூரியன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசிக்கு சொல்வதை குறிக்கும். மாதம் முழுவதும் துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். ஐப்பசி மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடக ராசிக்கு சென்று உச்சமடையக்கூடிய அமைப்பு உருவாகுது. ஐப்பசி மாதம் 2ஆம் வாரத்தில் செவ்வாய் கிரகம் தன்னோட சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு ஆட்சி பெற்று அமர போகிறாரு. சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களுமே கன்னி ராசி துலாம் ராசி. இது அடுத்தடுத்து 3 வாரத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரக அமைப்பு. கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் மீன ராசியில் சனி வக்ர பயிற்சியிலும் நீடிக்க போகிறாங்க. இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே நடக்கும். இந்த கிரக அமைப்பால் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை நாம் இப்போ பார்த்தோம். இதனால் இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தா, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும், பணவரவு தாராளமாக இருக்கும், கடன் பிரச்சனை நீங்கிடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், விரோதம் பாராட்டிய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் நட்புக்கரம் உங்களுக்கு நீட்டுவாங்க, கொடுக்கல் வாங்கல்ல சரள நிலை இருக்கும், தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் வரும், பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் பணியில் திறமைக்கேற்ற உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய உங்களுக்கு உங்கள் விருப்பம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பலம் அதிகரிக்கும். கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களையும் நெருங்கியவங்களும் அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவி இப்போ கிடைக்கும். தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக அமையும். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயம். எடுத்த காரியத்தை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து மக்களின் ஆதரவை பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரம் நல்லதாக அமையும். தடைப்பட்ட சம்பள பாக்கியும் கைக்கு வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். கடந்த கால மந்தநிலை மாறிடும். நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் இருக்கும். அரசு வழி ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று நடக்கிறத தவிர்த்தா நல்லதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியும். உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் சேரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புக்கு உண்டான ஏற்பாடு செய்வீங்க. எதிரிகளின் இன்னல்கள் தீரும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த செய்ய முடியாமல் இருந்த வேலையுமே முழு மூச்சோடு செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. இந்த மாதம் அனைத்து விதத்திலுமே நன்மைகள் சேர
சிவபெருமான மனமார வணங்குங்க. அதுவும் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க. சகல சௌபாக்கியங்களும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ ஈசனின் பரிபூரண அருளும் கிடைக்க இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், நன்மை உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.